காலத்துல எந்த அளவுக்கு வப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப பெரிய ஆச்சரியம். எங்க ஊர் பக்கத்துல கீரனூர்னு ஒரு ஊர் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பேன். கலில் அஹமது கீரனூரின்னு ஒரு பெரிய பேச்சாளர் இருந்தார்ல, அவர் ஊர் கீரனூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்ல மக்கள் வப்புல ரொம்ப ஆர்வம். என்ன செய்யறாரு, ஒருத்தர் பள்ளிவாசல் கொடுக்கிறார், இமாமுக்கு சம்பளத்துக்கு இந்த வக்ஃபுல இருந்து கொடுக்கணும், இந்த வேலைக்கு இதுல இருந்து கொடுக்கணும், இதுக்கு இதுல இருந்து கொடுக்கணும், ஒருத்தர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. மதரசாக்கு, பள்ளிவாசலுக்கு, விளக்குக்கு, அதுக்கு எதுக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து பாக்குறாரு, எனக்கு நான் வக்ஃப் செய்யணுமே, இல்ல பள்ளிவாசல்ல தேவை முடிஞ்சிருச்சு, நீ பள்ளிவாசலுக்கு செய்யறதுக்கு ஒண்ணு இல்ல அப்படிங்கிறப்ப அவர் என்ன செய்யறாரு, யோசிக்கிறார், எப்படியாவது நம்ம இந்த பள்ளிவாசல் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவரு ஒரு கடையை வக்ஃப் செய்யறாரு, ஒரு வீட்டையோ கடையை வக்ஃப் செய்யறாரு. என்ன நியத்துல வக்ஃப் செய்யறாருன்னா, இன்றைக்கும் நீங்க அந்த ஊருக்கு போனா உங்களுக்கு தெரியும், இன்றைக்கும் சிறுநீர் கழித்து விட்டு கழுகுதல் அப்படிங்கிற முறை இருக்கு பாத்தீங்களா, இந்த முறை அங்க இருக்கா. கழுகுதலுக்கு தண்ணி இருக்கு, பைப் இருக்கு, எல்லாம் இருக்கும். இந்த டேலா கட்டின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? டேலா கட்டின்னு ஒன்று யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சும்மா அப்படி தலையாவது ஆட்டிக்கோங்க, அப்பதான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நீங்களா கேட்கறீங்கன்ட்டு. லைட் அப்படி செஞ்சுட்டீங்கன்னா சரி எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு தான் இருக்கு. டேலா கட்டின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, மண்ணில் என்ன செய்வாங்க, உருட்டி விட்டு செய்வாங்க, லைட்டா சுட வச்சிருக்காங்க, அது தண்ணி உறிஞ்ச. அந்த கட்டி அங்க இன்னைக்கு இருக்குது. ஏன் இது ஒரு எல்லா பள்ளிவாசலும் ஒரு காலத்துல இருந்துச்சு, அப்படியே காலப்போக்கில் போயிருச்சு, அங்க இன்னும் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒருத்தர் வக்ஃப் செஞ்சிருக்கிறாரு, இதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை டேலா கட்டி செய்வதற்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்னு இன்னைக்கு வரலும் அது இருக்குது. இன்னைக்கு வரலும் அந்த வக்ஃப் அங்க இருக்குது. அப்ப பள்ளிவாசல்களுக்கு வக்ஃப் செய்தல் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துச்சு. சுப்ஹானல்லாஹ், நம்முடைய முன்னோர்கள் அள்ளி கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு கேட்டோம்னா, ஆர்மிக்கு அடுத்து, ரயில்வேக்கு அடுத்து இந்தியாவில் மிக அதிகமான சொத்துக்களை கொண்ட ஒரு நிறுவனம், ஒரு அமைப்புன்னு சொன்னோம்னா வக்ஃப்ங்கிற அமைப்பு மட்டும்தான். வக்ஃப்ங்கிற